ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4வது T20 போட்டி நாளை ஆரம்பிக்கிறாங்க. இந்த T20 போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டியாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 2-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முன்னிலையில் இருக்காங்க. இங்கிலாந்து வந்து இன்னொன்று ஜெயிச்சா ட்ரா ஆயிரும். ஸோ கடைசி போட்டி டூ ஆர் டை, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோப்பை அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு வந்துடும். பட் இருந்தாலுமே இந்த மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்ச், இந்தியாவுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஸோ யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4வது T20 போட்டிகள் இந்திய அணியின் பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் அவர்கள் அவரும் வந்து ஒஸ்டா பிளே பண்ணிட்டு இருக்காரு. திலக் வர்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. பட் 3வது T20 போட்டியில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து இப்போ இந்திய அணியில் இருக்கு. ஸோ 4வது T20 போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணியில் நிறைய மாற்றங்கள் இருக்க போவதாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரலுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சிவம் துபே வந்து உள்ள வரப்போவதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிவம் துபே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு ஹிட்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா அவருக்கும் நல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அவர் எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுமே காட்டல. ஸோ சிவம் துபே வந்து மாத்திட்டு சிஎஸ்கே பிளேயர் வந்து உள்ள இறக்க போறாங்க. ஸோ அவர் இறங்கினதுக்கு அப்புறம் ஆட்டமே வேற மாதிரி இருக்க போகுது. சும்மா இங்கிலாந்து பவுலர்களை தெறிக்க விட போறாரு. ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறது தான் அவளோட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு தரமான இன்னிங்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க போகுது. அதை நம்ம பார்க்க போறோம். வேற மாதிரி இருக்க போகுது. நாளைய T20 போட்டி கண்டிப்பா இந்திய அணி வின் பண்ணி ஆக போறாங்க. வின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல தொடரையும் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க, சிவம் துபேவை மட்டும்தான் உள்ள கொண்டு வர போறாங்களா இல்ல வேற ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்க போகிறதா அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். மேபி வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா சமி மட்டும்தான் வந்து நியூ பால்ல போறாரு, ஹார்திக் பாண்டியாவும் போறாரு. பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா போடல அப்படின்றதுனால ஹர்ஷ்தீப் சிங்கை வந்து உள்ள கொண்டு வந்துட்டு ரவி பிஸ்னோயை வந்து வெளியே எடுத்துட்டு போறதுக்கான சான்சஸும் இருக்கு. எத்தனை தான் 4 ஸ்பின்னரை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் பிளே பண்ண போறோம், ஒரு பாஸ் பவுலிங் ஆக்டிவே நம்ம கிட்ட ஒரு அட்டாக்கே இல்லை அப்படின்றதுக்காக கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் அவர்கள் ஒரு பாஸ் பவுலிங்கை கொண்டு வர போறாரு. அது வந்து ரொம்பவே மாற்றங்களா இருக்க போகுது. என்னதான் இருந்தாலுமே சிவம் துபே அவர்கள் உள்ள வரது ரொம்பவே எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன் அவரை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்றதுனால கண்டிப்பா நாளைக்கு பிளேயிங் லெவல்ல பிக் சேஞ்சஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு மேட்ச் வின்னிங் டீமை தான் கொண்டு போவாங்க. கம்பீர் அவர்களும் அதே தான் வந்து முடிவு பண்ணியிருப்பாரு, சிவம் துபேக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா கம்பீர் அவர்கள் சிஎஸ்கே பிளேயர் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்றது தான் இங்க வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் சிவம் துபேவை முன்ன மேட்சே உள்ள கொண்டு வராம இருந்திருக்காங்க. மேபி உள்ள கொண்டு வந்திருந்தா வேற ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்திருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், இந்திய அணி மேட்சை வந்து வின் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க, நாளை நடைபெறக்கூடிய 4th T20 ரொம்பவே முக்கியமான போட்டி, டூ ஆர் டேன்னு கூட சொல்லலாம். என்ன நடக்க போகுது, இங்கிலாந்து வின் பண்ணா டிரா ஆக போகுது, இந்தியா வின் பண்ணா தொடர வின் பண்ண போறாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஆக்டிவா விளையாட போறாங்க. சவாலா இருக்க போகுது. யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை வந்து இந்தியா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.